இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பை பண்ண சொல்லியிருந்தோம்லங்க. நம்ம லெவலுக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம லெவல் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக எடுத்துங்க. ஆனால் நான் எதிர்பார்த்த லெவலுங்க 1300 வரைக்கும் எதிர்பார்த்தேங்க. ஆனால் அது கிடைக்கல. ஸோ அதனால தான் இங்கேயே மார்க்கெட் திரும்பிடுச்சு. ஸோ அதனால் நம்ம பிடிச்ச லெவல் பார்த்தீங்கன்னா அருமையான லெவலுங்க 1380. ஸோ இந்த லெவலில் வச்சு ஹோல்டு பண்ணி இது வாங்குனீங்க, அமைதியாக வச்சுக்கிட்டுருங்க, விற்காதீங்க. திரும்ப பார்த்தீங்கன்னாங்க இந்த லெவல் வரட்டுங்க, அது நான் சொல்கிறேங்க. ஹெச்டிஎஃப்சி விற்கிறப்ப நான் சொல்கிறேன். அது அந்த லெவலில் வச்சுவீங்க. இல்லாட்டி அமைதியாக ஹோல்டு பண்ணுறீங்களா இருந்தால் ஒரு 6 மந்த் 1 இயர் ஹோல்டு பண்ணுறீங்களா கூட ஹோல்டு பண்ணிக்கலாம். ஆனால் திரும்ப ஹோல்டு பண்ணிங்கன்னா திரும்ப மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி பாருங்கள், நல்லாயிருக்கு. ஜஸ்ட் ஆனால் இன்றைக்கி கேண்டில் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டு தாங்க, ஆனால் நெகட்டிவ் கேண்டில். ஸோ இதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இந்த மாதிரி தாங்க வரும். அப்படியே நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்த்துடலாங்க. நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சைடுவேஸுங்க. ஜஸ்ட்டு நம்ம என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தால் வேறு எங்கேயுமே சரியான என்ட்ரி கொடுக்கலங்க. மீது எங்கே என்ட்ரி ஆயிருந்தீங்களோ ஸ்டாப் லாஸ் தாங்க ஹண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளே முடிச்சிட்டான். ஆனால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு தான். ஆனால் ப்ரீமியம் ஹண்டிங்காக இருக்குங்க. இந்த இடத்துலலாம் ஒரு பெருசாலாம் மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ ஸ்மாலாக டைம் ஃப்ரேம் போக பாருங்கள். ஸோ நான் எதிர்பார்த்தங்க வீக்லி க்ளோசிங் 950 to 900 இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்னு நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததோட ஒரு 90 பாயிண்ட்டுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 22,035 to 40 இந்த ரேஞ்சில் தான் க்ளோசிங் வச்சுருக்கான். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னாங்க மார்க்கெட் டெஸ்டிங்காக வரும்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த நம்மளுடைய லெவலுங்க 900 to 950 இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்காக கீழே வரும்னு நினைக்கிறேன். மேபி மண்டேவே கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது பார்ப்போங்க. மண்டே கேப் டவுன் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டெல்லாம் பேஸ் பண்ணி தாங்க சொல்ல முடியும். ஸோ அது சாட்டர்டே சண்டேயில் ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பைக்குரிய என்ட்ரி கொடுத்து அந்த இடத்துல என்ட்ரி ஆகிக்கலாங்க. ஏன்னா ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா நல்லா புல்லிஷில் தாங்க இருக்குது. ஸோ வீக்லி வைஸும் க்ளோசிங் நல்லாயிருக்கு. ஸோ என்ட்ரி கிடைக்கிறப்ப சரியான இடத்துல என்ட்ரி ஆகிக்கலாங்க. பையிங் என்ட்ரி நான் அந்த என்ட்ரி உங்களுக்கு யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஸோ நான் இதுலாம் ஏன் கொடுக்கலனாங்க, இந்த இதெல்லாம் நீங்கள் என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டாப் லாஸ் தாங்க ஹண்ட் ஆகும். ஸோ நமக்கு ஒரு கன்ஃபார்ம் என்ட்ரி கிடையாது. ஸோ அதனால தான் நான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கல. இதெல்லாம் நீங்கள் என்ட்ரி ஆனீங்கன்னா என்ட்ரி ஆன வேகத்தில் எக்ஸிட் ஆயிடணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டப்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸில் சொல்ல முடியாதுங்க. ஸோ அதனால தான் சரியான என்ட்ரி கிடைக்கிறப்ப தான் சொல்லுவோம். ஸோ மேபி நாளைக்கு மண்டே ஒரு நல்ல என்ட்ரி கிடைச்சா நான் சொல்கிறேங்க. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி அதே தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இந்த லெவல்லே பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு தாங்க. ஆனால் பேங்க் நிஃப்டி விட நிஃப்டி நல்லா இருக்குங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டி ஃபோக்கஸ் பண்ணுறத விட நிஃப்டியில் ஃபோக்கஸ் பண்ணுறது பரவாயில்லைங்க. பேங்க் நிஃப்டியில் மேனிப்புலேஷன் தாங்க நடந்துகிட்ருக்கு. அவங்க மார்னிங்கே பாருங்கள், இதுக்குள்ளே சைட்வேஸில் ஒரு மொமெண்டம் இதாகி ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி போயிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அப்படியே செல்லிங் ஸோ திரும்ப இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு இந்த சைட்வேஸ் மொமெண்டமோட லோவிலேயே கொண்டு முடிச்சு வச்சுருக்கான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் மேனிப்புலேஷன் தான் நடக்குது. ஸோ ஆனால் பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் தாங்க இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா திரும்ப 46 to 46,100 இந்த லெவல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இந்த லெவலில் சேஞ்ச் ஆகிறப்ப நான் யூடியூப் சர்ச்சில் சொல்கிறேங்க. நல்ல ஒரு என்ட்ரி வந்தால் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஸோ குளோபல் மார்க்கெட்டை பார்த்துடலாங்க. குளோபல் மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்லைங்க. நாஸ்டாக்லாம் அப் ட்ரெண்ட்லாம் போயிருக்கு. ஸோ வீக்லி க்ளோசிங் எப்படி வருதுன்னு பார்ப்போங்க. ஸோ வீக்லி க்ளோசிங் முடியாமல் நம்ம இது குளோபல் மார்க்கெட்டை பார்க்க முடியாது. ஸோ மேபி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இந்த 2 நாள் ஏதாவது ஒரு நாள் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.